எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல, எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. கேரியரின் உச்சமா? உங்கள் உச்சத்துக்கு ஒரு அப்பா இருக்கிறான் தெரியுமா? ரீரிலீஸு 15 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது, உங்கள் கேரியரே தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு. போய் பார்க்கறது இல்லையா? சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறது இல்லையா? போய் பாருங்க. அலறுவாங்க என்ட்ரிக்குன்னு செதுருது இடம். முடிஞ்சு போச்சு. ஜனநாயகனாவது இது நாயகனாவது போக. இல்லை வர தெரி விடுறேன் கிரி விடுறேன். நீங்கள் தான் கெரியர் உச்சமாச்சு விட வேண்டியது தானே. செதுருது. உங்கள் ரெக்கார்டில் ஓஞ்சி போச்சு. கில்லியோட அதிக இதுவாக வசூலாம். நான் அதை சொல்ல வரல, சினிமா பேச வரல. அதாவது அந்த நேரத்தில் இப்போ அடுத்து ஒரு படம் வந்து அதை பீட் பண்ணலாம், அதை பேசலை. சும்மா எப்போ பாரு கெரியர் உச்சம்னா உங்களோட உச்சத்தில் இருக்கிற ரஜினி அவர் கூட சொல்லலை. இப்போ மங்காத்தா படம் 15 வருஷம் கழிச்சு வருது, செதுருது தேட்ரு. என்னது இது? யார் கெரியர் உச்சத்தில் இருக்கிறேன் போனால் தெரியும், சோஷியல் மீடியா போனால் தெரியும். சும்மா கெரியர் அது என்னன்னா படம் வரல, அவங்கள எதிர்த்தும் பேச முடியல. சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலையே, என்னால் எதிர்த்து பேச முடியலையே, ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியலையே. இப்போ என்ன பண்ணுறது? படமும் வரல, தெரி படமும் போட முடியல. இங்கே வேற ஒருத்தர் கொண்டாந்துக்கிறாங்க, என்னை மறக்கிறாங்களே. அப்போ நானே சொல்லிக்கிறேன், கெரியர் உச்சம். என்னடா இது கெரியரின் உச்சம்? அதாவது செல்ஃப் டேஸ்டிங்